வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை ததும்ப இன்னிசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே. கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அருள் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு திருச்சபையின் போதகர்கள், விசுவாசிகள், பிற மத சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருடைய உடல் உள்ள நலன்களுக்காகவும், மேலுமாய் கொரோனா மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டோர் அனைவரும் நலம் பெறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை மரியாவின் தூய்மை மிகு பெயரை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கின்றது. அம்மா என்று அழைக்கின்ற பொழுது குழந்தையின் பயமும் நீங்குகிறது, தாயின் உள்ளமும் மகிழ்கின்றது. இது இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் ஈன்றெடுத்து அந்த தாய்க்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை. ஆனால் நம்மை உதரத்தில் தாங்காமல் தன் மகனுடைய பாடுகளின் வழியாக நம்மை சிலுவை மரத்தின் அடியிலே ஈன்றெடுத்த அந்த அன்னிய மரியாளை மரியே என்று அழைக்கின்ற பொழுது அந்த தாயானவளுக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்பதை புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் அனுபவித்த அந்த தாயினுடைய அன்பு. அதே அன்பினை நாமும் பெற வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாயானவளை உங்களுக்கும் எனக்கும் தாயாக தாரை வந்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அன்னை மரியாளுடைய பெயரை நாம் போற்றி புகழ்ந்து அவளை நாம் அழைக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய மகிழ்ச்சிக்கு நாமும் ஒரு காரணராக இருக்கிற திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் ஒரு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பிற்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இஸ்ரேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள். பலி பொருட்களை உண்கிறவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிப்பீடம் குறித்தும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா? எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா சொல்லுகிறேன்? மாறாக சிலைகளுக்கு பலியிட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கு பலியிட்டவையாகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் அனைவரின் பந்தியிலும், நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருக்கு எச்சில் ஊட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. நான் உனக்கு நன்றி பலி செலுத்துவேன், நான் உனக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உன் மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பார் யாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பார் யாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? ஏனெனில் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார்.
6 பெருக்கெடுத்தது. அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 23வது வாரத்தை நாம் நிறைவு செய்து 24வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய தருணம். இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய ஆன்மீக வாழ்வின் அடித்தளத்தை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த மண்ணுலக அன்றாட வாழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், தோல்விகள், இவை அனைத்தும் நாம் எது மீது நம்பிக்கை வைத்து தோல்வி அடைந்திருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நம் அனைவருமே ஒரு சிறந்த சாட்சிகளாக, உதாரணம் உள்ளவர்களாக கூட இருக்கின்றோம். எத்தனையோ நிகழ்வுகளில் நாம் தோற்று போயிருக்கின்றோம், ஏமாந்து போயிருக்கின்றோம், அவமானப்பட்டிருக்கின்றோம், இழந்திருக்கின்றோம், கண்ணீர் வடித்திருக்கின்றோம். இவை அனைத்துக்கும் காரணம் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தோம் என்றால், ஒருவேளை நன்றி கெட்டவர்கள் மீது நாம் வைத்த நம்பிக்கை, இன்னொன்று தேவையற்ற பொருட்களின் மீதும் பதவிகளின் மீதும் ஆசை கொண்டு நாம் இழந்த தருணங்களும் கோடான கோடி இருக்கின்றன. எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கும் மணல் மீது கட்டிய அறிவேளிக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த உலக காரியத்திலே அனுபவிக்கக்கூடிய அன்றாட அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீதே நாம் நம்பிக்கை வைத்து பல நேரங்களில் தோற்று போயிருக்கின்றோம் என்றால், இழந்து போயிருக்கிறோம் என்றால், அழியாமல் இருக்கக்கூடிய அந்த விண்ணக வாழ்விற்கு நாம் எப்படி அடித்தளவிட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார். நல்லதொரு செய்தி உங்களுக்கும் என கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வீடு என்பது நம்முடைய விண்ணக வாழ்வு என்பதையும், அந்த விண்ணக வாழ்விற்காக நாம் எப்படி நம்மை அடித்தளமிட்டு வைத்திருக்கின்றோம், நம்முடைய வாழ்வு எதை நோக்கி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் தான் கற்பாறையின் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவுக்கும் அடிக்கடி உரையாடல்கள் ஏற்படுவதை நாம் வேதத்தில் வாசித்திருக்கின்றோம். பல நேரங்களிலே பேதுரு ஆண்டவருக்கு உரியவராகவும் இருந்திருக்கின்றார். சில நேரங்களிலே ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டதையும் நாம் பார்க்கின்றோம். இது மனிதனுடைய இரட்டிப்பான கலந்த வாழ்க்கை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் நாம் மறையுரையில் சொல்லுவது, மனிதர்களாகிய நீங்களும் நானும் சில நிமிடங்களில் புனிதர்களாக வாழுகிறோம், சில நிமிடங்களில் பாவிகளாக வாழுகிறோம். மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் புனிதர்களாக வாழுகிறோம், சில நேரங்களில் பாவிகளாக வாழுகிறோம். இருப்பினும் இறைவன் நம் அனைவரையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிகழ்வு. அந்த வரிசையில் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை உள்வாங்கி, அவருடைய செயல்பாடுகளை உள்வாங்கி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் வாழும் உண்மையுள்ள கடவுளின் மகன், நீர் மீட்பர், நீர் மெசியா, யாரிடம் செல்வம் வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே இருக்கிறது என்று அவர் வெளிப்படையாக சொன்ன பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை நாம் நினைவு கூறுவோம். இப்பொழுது பேதுரு, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், இந்த பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் மீது திருச்சபை கட்டியிருக்கிறார் என்றால், இந்த உலக திருச்சபை முழுவதும் இயேசுவை விசுவசித்து ஏற்றுக்கொண்டது யார் வழியாக என்றால், இந்த அனைத்து சீடர்களின் வழியாகத்தான். அவர்கள் இயேசுவை போதிக்கவில்லை என்றால், அவர்கள் இயேசுவை உங்களுக்கும் எனக்கும் எடுத்து வரவில்லை என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எனவே என் வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் கற்பாறையின் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் என்று சொல்லப்படுகிற பொழுது, அந்த பேதுரு கொடுத்த விசுவாசத்தின் மீது நம்முடைய ஆன்மீக வாழ்வை நாம் கட்டி எழுப்பினோம் என்றால்,
நாம் நிலைவான வாழ்வை பெற முடியும் என்பதைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய திருப்பெயருடைய தூய்மை மிகு திருப்பெயரை கொண்டாடி மகிழ நமக்கு இருகரம் விரித்து அழைக்கிறது. அன்னை மரியாளுடைய பெயரை அழைக்கின்ற பொழுதே நம்முடைய வாழ்வில் ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். அல்போன்ஸ் லிகோரியா புனிதர், இவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். இவர் தன்னுடைய இல்லத்திலே தன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் ஒரு கிளியை வளர்த்ததாகவும், அந்த கிளியை அற்புதமாக தன்னுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றாற்போல் அவர் வளர்த்து வந்ததாகவும், யாரெல்லாம் அவரை சந்திக்க வருகிறார்களோ அவர்களை சந்திக்கிற பொழுது மரியே வாழ்க என்று அந்த கிளி சொன்னதாகவும் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது. இவ்வாறு அவர் சொல்லுகின்ற பொழுது அல்போன்ஸ் கிரகோரியார் ஒரு நாள் அந்த கிளியை அவர் திறந்து விடுகின்றார். சற்று நேரம் இந்த கிளி வானத்தில் பறந்து வெளியிலே இயற்கை காட்சிகளை அனுபவித்து உள்ளே வர வேண்டும் என்று அவர் திறந்து விடுகின்ற பொழுது ஒரு பருந்தானது அந்த கிளியை துரத்தி வந்து பிடிக்க வருவதை பார்க்கின்றார். கிளி தன்னுடைய ஆபத்தில் இருக்கின்ற பொழுது மரியே வாழ்க என்று சொன்னாதான், அப்பொழுது பருந்து கீழே சுருண்டு விழுந்தது என்று, இறந்ததும் என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். பிரியமான நம்ப தேவ பிள்ளைகளே, ஒரு பறவையானது எந்த அளவிற்கு மரியே வாழ்க என்று தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அன்னை மரியாளுடைய பெயரை உச்சரித்து வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுது, இன்னொரு பறவை சுருண்டு விழுந்து இறந்ததை தன்னுடைய உண்மையுள்ள நிகழ்வாக வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே சொன்ன நிகழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். வானத்து பறவைகளுக்கும் இறைவன் உணவு அளிக்கின்றார், வயல்வெளி மலர்களுக்கும் இறைவன் உணவு அளிக்கின்றார். இவைகளையே இறைவன் பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்றால், தன் சாயலாக படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் எப்படி பாதுகாப்பார்? வானத்து பறவைகள் வயல்வெளி மலர்களுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கின்ற, அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. ஆனால் இறைவன் தன்னுடைய தந்தை கடவுள் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். அவைகளையே பராமரித்து பாதுகாத்து வருகின்ற என் வானக தந்தை, அவர் சாயலாக படைக்கப்பட்ட உங்களை எந்த அளவிற்கு அவர் பாதுகாப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய பெயரை நாம் அழைக்கின்ற பொழுது அந்த தாயானவள் நமக்கு எந்த அளவிற்கு பரிந்து பேசுவாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெர்மானுஸ் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு எழுதுகிறார். என்னுடைய இறுதி மூச்சு இருக்கின்ற வரையில் அன்னை மரியாளுடைய பெயரை நாமத்தை நான் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இறக்கின்ற பொழுது கூட, என்னுடைய உயிர் மூச்சு என்னுடைய உடலை விட்டு வெளியேறுகின்ற பொழுது கூட, மரியே வாழ்க, அன்னையே வாழ்க என்று அவள் பெயரை நான் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு தாயின் மீது அவர் வைத்திருக்கின்ற ஆழமான அன்பு! புனித அம்ப்ரோஸ் சொல்லும் பொழுது, அன்னை மரியாளுடைய பெயரை நான் உச்சரிக்கின்ற பொழுது என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த ஆன்மீக தைலமானது என்னுடைய உடல் முழுவதுமாக பூசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் எந்த அளவிற்கு அன்னையோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய நாமத்தை உச்சரித்து அவளோடு இணைந்து வாழ்ந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதுபோல நாமும் இந்த அன்னை மரியாளுடைய பெயரை போற்றி புகழுகின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு ஆனந்த மகிழ்ச்சி வேறு எதிரும் நமக்கு கிடைக்காது. காரணம் என்னவென்றால், நம்ம உலகத்தில் இருக்கின்ற நம்முடைய தாயானவள் உங்களையும் என்னையும் தன்னுடைய உதரத்திலே தாங்கி பெற்றெடுத்து கொடுத்திருக்கிறாள். தான் பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் சரியாக தன்னுடைய அன்பை செலுத்த முடியாது அவளால். ஒரு பிள்ளையை சார்ந்து இன்னொரு பிள்ளைக்கு நிச்சயமாக அன்பு செலுத்த முடியும். ஆனால் எல்லா குழந்தைக்கும் அன்பு செலுத்துவாள், அதில் எந்த குறைகளும் இல்லை. மாறாக ஏதாவது ஒரு குழந்தையின் மீது தளவு கடந்து அன்பு வைத்திருப்பாள். ஏனென்றால் அந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட சற்று குறைவான வளர்ச்சியில் இருக்கலாம். ஆனால் இந்த தாயானவள் தன் மகனை சிலுவையில் உயிர் விடுகின்ற பொழுது, தன் மகனுடைய உயிர் மூச்சு அவருடைய உடலிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது நம் அனைவரையும் உயிரோடு அவள் பெற்றெடுத்து விட்டாள். அவருடைய இறப்பின் வழியாக, அவருடைய மீட்பின் வழியாக நம்மை பெற்றெடுத்து நம் அனைவருக்கும் தாயாகி நம் அனைவரையும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறாள் அந்த தாயானவள். அப்படிப்பட்ட தாயினுடைய பெயரை நாம் புகழ்வதில் தவறு இல்லை. அப்படிப்பட்ட தாயை நாம் உயர்த்தி பேசுவதில் தவறு இல்லை. அப்படிப்பட்ட தாய்க்கு நாம் விழா எடுத்து கொண்டாடுவதில் எந்த குறைகளும் இல்லை. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே,
அன்னை மரியாள் ஏன் இப்படிப்பட்ட உயர்வு நிலைக்கு அழைத்து வரப்பட்டாள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல, என் வார்த்தையை கேட்டு அதன்படி எவன் கீழ்ப்படிந்து நடக்கின்றானோ அவன் பாறை மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவன் என்று. அன்னை மரியாள் கூட கடவுளுடைய வார்த்தையை கபிரியேல் தூதர் வழியாக கேட்டுக்கொண்டாள். உன்னதரின் வல்லமை வந்ததினால் அப்பொழுது தன்னுடைய ஆன்மீக வாழ்வை ஆண்டவர் என்கின்ற கற்பாறையின் மீது கட்டிவிட்டாள் என்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நாம் தாயினுடைய பிள்ளைகள் அல்லவா? நாம் அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தால் நாமும் விண்ணகத்துக்கு அழைத்து செல்லப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. எனது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. எனது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்னும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றுமையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடு புனித நடைமுறையோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருதை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தவரோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலைய ஆகியோரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மக்கோதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றி அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே.
தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறை அன்னையாகிய மரியாவின் பரிந்துரையாம் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு